ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஜ் குருமா தான். ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெஜ் குருமா வைக்கிறதுக்கு குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நார்மல் சைஸில் ஒரே ஒரு தக்காளி போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன காய் பிடிக்குமோ அந்த காய் நீங்கள்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வர்றதுக்குள்ளே தேங்காய் விழுது நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி, சின்ன மூடி தேங்காயாக இருந்தால் 1 மூடி போட்டுக்கலாம். பெரிய மூடி தேங்காயாக இருந்தால் ஒரு அரை மூடி சேர்த்துக்கிட்டு கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். இப்போ விசில் நல்லா போகட்டும். போனதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் காய் எந்த பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு எடுத்து வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கிட்டு ஜாரை கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா மையாக அடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி எடுத்து ஊற்றிக்கிறேன். இது சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஒரு 4-5 தடவை இது மாதிரி குருமா வச்சு செஞ்சு கொடுத்துருக்கேன். வீட்டில் இந்த பர்டிகுலராக இந்த குருமா வேணும்னு கேட்டு சாப்பிட்ருக்காங்க. கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்க போகிற டைமில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குருமா பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி 2க்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.